அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடுகள் செய்கிறாங்க. ஆனால் சனிக்கிழமை தான் கோயிலுக்கு போகிறோம். மற்ற நாட்களில் எல்லா நாளும் கோயிலுக்கு போகிறோம்ல அப்படின்னா போகிறதில்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது புரட்டாசி மாசத்துல 30 நாளுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே முகங்கால் கை கழுவிக்கிட்டு ஒரு துளசியை சாப்பிடுங்க. பெருமாளை நினைச்சு வணங்கி சாப்பிடுங்க. அந்த நாள், அந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். பெருமாளின் அருள் முழுமையாக கிடைக்கும். டெய்லி துளசி சாப்பிட்டு பாருங்க. புரட்டாசி மாசத்துல எல்லா நாளும் சாப்பிடலாம், அது வேற விஷயம். புரட்டாசி மாசம் ஒரு நாள் விடாம காலையில் எந்திரிச்சோன்னு சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய மனம் தூய்மையடையும், மனம் மகிழ்ச்சியா இருக்கும், சளி பிரச்சனைலாம் வராது. பெருமாளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். பெருமாளோட ஆசீர்வாதம் வாங்கிட்டாவே வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கலாம். நிச்சயம் ஜெயிக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாழ்க்கையை பிறந்ததுக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இறைவனடி சேரலாம். மகிழ்ச்சியை வளர்க்க, அதாவது மகிழ்ச்சியாக வாழுங்க. துளசி காலையில் புரட்டாசி மாதம் கொஞ்சம் சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.